எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு இயற்கையான மூலிகை மருந்து நம்ம நாட்டில் விளையக்கூடிய, தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அத்தனை மரஞ்செடி கொடிகள் அனைத்துமே மூலிகை பொருள் தான். அதில் விளையக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் அந்த பழுவக்காய். இந்த காயை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர். இந்த பழுவக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். பலாக்காய் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வடிவம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்படி கைட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தனி சுகமாக இருக்கும். அதை இப்படி கைட்டு பிடிச்சி இப்படி அமுக்கி பிறக்கி இப்படி வைக்கிறதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பொரித்து நல்லா உப்பு மிளகா போட்டு நல்லா தக்காளி பழம் போட்டு வதக்கி நல்லா சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். இப்போ நான் அதைத்தான் அறுத்து இன்றைக்கி அதை சமைக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த பழுவக்காய். காலையில் இப்போ போய் இந்த பனிக்கு அதுக்குமா இந்த பனியில் போய் பிடிங்கிட்டு வந்தது. கம்மா கரையில் பார்த்திங்கன்னா இந்த பழுவக்காய் கொடி வந்து கிடக்கும். இதுதான் அந்த இலை. அந்த இலையிலையும் பாருங்கள், அந்த அதை ஒரு காய் அதோட இலையோட அந்த காய் இதை விட பருவட்டாவெல்லாம் இருக்கும். பெருசாக நல்லா பெருசாக வரும். நல்ல பெரிய காயாக வரும். இது வந்து சந்தையிலையும் விற்பாங்க. அதிகமான இடங்களில் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இதை பிடுங்கிட்டு போய் சந்தையில் போய் கொடுப்பாங்க. நல்லா பொரித்து சாப்பிடுங்க பிடுங்குறவங்க. இல்லைன்னா இதை சந்தையில் போய் வாங்குங்க. வாங்கி நல்லா வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த காயை வந்து ஒன்று எடுத்து அறுக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து பச்சை பசேர்னு காயாக இருக்குது. அதில் உள்ள அந்த பாருங்கள் எப்படி முள்ளாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், காயை அறுக்கிறேன் பாருங்கள். இது வந்து பச்சை காயாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாவக்காய் மாதிரி தான். இங்கே பாருங்கள், அது கூட பச்சை காயாக இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் சிவந்திருக்கு உள்ள. இது வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்தீங்களா பழம் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து அதோட விதை பாருங்கள். நம்ம பாவக்காய் விதை மாதிரியே அப்படியே இருக்குது நல்லா. பார்த்தீங்களா, இது பிஞ்சுக்காய். ஆனால் பிஞ்சுக்காய் வச்சு இது சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ருசி இருக்கும். அதேமாரி இப்படி முத்தின காயை வச்சு நம்ம சாப்பிடும்போது அதுவும் ஒரு ருசி இருக்கும். இது வந்து நல்லா பல்லாக வந்து இந்த விதை இருக்கிறது நல்லா கடித்து திங்கிறதுக்கு முறுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. இது வந்து கொஞ்சம் நசுக்கப்படும், நசுக்குன்னு சாப்பிடுவோம். பிஞ்சுக்காய் இது வந்து முத்துனாய். இது பழுத்தது, இது பிஞ்சுக்காய். இது ஒரு ருசி இருக்கும், இதுவும் ஒரு ருசி இருக்கும். மொத்தத்தில் ரெண்டுமே கலந்து போட்டு நான் சமைக்க போகிறேன். நல்லா பொரிக்க போகிறேன். இப்படி தாங்க வதக்கணும், பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்துக்கோங்க. இயற்கையான பொருளை என்றைக்குமே விரும்புங்க. உண்மையிலேயே உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும். சொன்னதில் அந்த விதை வந்து நல்லா முறுக்குன்னு இருக்கும். சாப்பிட செம்மையாக இருக்கும். அது வேறு சவுண்டு பாருங்கள், கேட்குதா? ஆனால் இயற்கையான மூலிகைக்கு எந்த ஒரு இதுவும் புத்தி தான். பாவக்காய் கசக்குமுங்க, ஆனால் அந்த பழுவக்காய் கசக்காது. சின்ன குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப அருமை. பழுவக்காய் பொரியல் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு இயற்கையான மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். சந்திக்கிறேன். பாய்.